இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்ன கறி பண்ணுறங்கிறதுலே பாதி பொழுது ஓடி போகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம வண்டிக்கு ஒரு பெட்ரோலை போடணும். அப்போ தான் லஞ்ச் வரையும் தாக்கு பிடிக்கும். இல்லைனா 11 மணிக்கெல்லாம் விடன்னு வந்துடும். ஊர்லேருந்து வந்த மாங்காய் வத்தை கடைஞ்சி அதை வச்சு ஒரு வத்த குழம்பு வச்சு விட்ருவோம். வத்த குழம்பெல்லாம் தொட்டுக்கறி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சும்மா கறியெல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் விடன்னு இருந்தால் தான் 2-3 வேலைக்கு வச்சு திங்கலாம். டீயை குடிச்சிக்கிட்டே பூண்டு வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வச்சுட்டு அப்படியே எங்கிட்ட புளியையும் ஊற போட்டாச்சு. எல்லாத்தையும் பக்காவை ரெடி பண்ணிக்கிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாதனால நம்ம சூரியப்பூ எண்ணெயை ஊற்றி விட்டு கடுகு கருவேப்பிலை வெட்டி வச்ச பூண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸில் கொடுத்து அதுக்கப்புறம் ஊற வச்ச மேங்கோ வத்தலையும் போட்டு விட்டாச்சு. அப்புறமா மசாலா ஆட் பண்ண வேண்டியதான். மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு மிக்ஸில் கொடுத்து சால்ட்டு டு டேஸ்ட்டு ஆட் பண்ணி ஊற வச்ச புளிக்கரசை அவளையும் ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுவோம். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிரும். வெஜ்ஜு வத்த குழம்பு நான்வெஜ்ஜாக மாற்றினேன். 4 முட்டையாக வைக்கப்பட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெல்லம் இல்லாதனால சுகர் டு இனிப்பு கொஞ்சமாக சேர்த்து விட்டு மூடி வச்சுட்டு சூப்பராக முட்டையும் அவிச்சு எடுத்துக்கிட்டு அவளைய வெஜ்ஜு வத்த குழம்பு நான்வெஜ்ஜாக மாற்றிட்டு ரூமுக்கு தூக்கிட்டு போய் கொண்டு போய் வச்சு இருக்குன்னு இருக்க வேண்டியதான். போயிட்டு முட்டையை அப்படியே கட் பண்ணி கொஞ்சமாக ஆணத்தை ஊற்றி எடுத்து வச்சு இருக்குன்னு இருக்கும். அல்ல ஆர்வ கலரில் முட்டையை இடிக்காச்சு. பாதி முட்டையை வச்சு மிச்சம் சொத்த ஓட்டணும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.